வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு லோட்டஸ் டிசைன் எப்படி அழகாக வெட்டி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லோட்டஸ் டிசைனை கேன்வாஸில் வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனிங்கில் வச்சு தையல் அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் நம்ம பைப்பிங்கை உள்ளார வச்சு நம்ம ஒரு தையல் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வெட்டிட்டு திருப்பி இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பெட்டல்ஸ் எல்லாமே அழகாக தையல் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு நம்ம தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடிக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற பாகத்தில் கேன்வாஸ்க்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி பெருசாக தையல் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் நம்ம பைப்பிங்கை வைக்க போகிறோம். பைப்பிங்கை வச்சு திருப்பும்போது தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு டிசைன் வெட்டும்போது நம்ம எந்த பக்கம் உள்ளே போகுது எந்த பக்கம் வெளியில் வருங்கிற அதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கணும். அந்த நாச்சுக்கு இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் வச்சு அழகாக தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே படிமான தையல் அடிச்சிடுங்க. நம்ம சாரியோட கிளாத்து சாரியோட பார்டர் ரெண்டையுமே வச்சு நம்ம ஒரு கிளாத்தில் ஒரு பெட்டல்ஸ் இன்னொரு கிளாத்தில் ஒரு பெட்டல்ஸ் வர மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம வச்சு ஒன் சைடு இருக்க தாமரையை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கிற தாமரையும் நம்ம தனியாக வச்சு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஃபுல்லாக தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாமரை அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கணும். எடுத்தோடனே மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற அந்த பாட் நெக்குள்ளார நம்ம இந்த தாமரையை கொண்டு செட் பண்ணிடணும். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 சைட்லேயும் ஒரே அளவு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். இந்த லோட்டஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.